இப்போ இஸ்ரவேல் ஜனங்க கானானுக்குள்ள போனாங்க. போன உடனே அங்க பார்த்தா ராட்சதர்கள் இருந்தாங்க, ஜெயின்ஸ் இருந்தாங்க. பார்த்த உடனே இவங்களுக்கு ரொம்ப இதாயிருச்சு, ஐயோ ஜெயின்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்துட்டாங்க. வந்த உடனே நம்ம ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்வாரு, நீங்க போய் 40 வருஷம் சுத்தி வாங்கம்பாரு. 40 நாள் சுத்தி பார்த்ததுக்கு என்ன பண்ணுங்க, இதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னு தெரியுங்கன்னா, அவங்கள கர்த்தர் தண்டிச்ச மாதிரி இருக்கும். அவங்களுக்கும் எப்படி இருந்துச்சுன்னா, அந்த வழி மனமடி உண்டாக்கிட்டு இருக்கு என்னாகமத்துல. அந்த வழி அவங்களுக்கு என்ன உண்டாச்சு, மனமடிவு. என்னடா 40 வருஷம் சுத்தணுமா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு நமக்கும் அப்படிதான் இருந்துச்சு. இந்த வேதத்தை நான் படிச்சதுல 2 காரியம் இருக்கு. ஒன்று, கிறிஸ்துவை அறிகிற அறிவுன்னு பிலிப்பில் இருக்கும். அதுவே பேதுருல வரும்போது தேவனை அறிகிற அறிவுன்னு இருக்கும். கிறிஸ்துவ அறிஞ்சாதான் நீங்க தேவனையே அறிய முடியும். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்துல வரான், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். 2 அறிகிற அறிவு இருக்கு. அதுல ஒண்ணு கிறிஸ்துவை அறிகிறது. நான் இந்த 2 அறிவுல கிறிஸ்துவை அறிகிற அறிவுல பார்த்தது ஒண்ணு என்னன்னு கண்டுபிடிச்சானா, நம்ம பிதாவாகிய தேவன் வாயிலிருந்து சாபங்கிற வார்த்தை வரவே வராது. எப்படிங்க சொல்றீங்க? ஏன்னு சொன்னா, அவர் டிசைன்லயே சாபம் இல்ல. உள்ள ஒண்ணு இருந்தா தானே வெளியே வரும். அவர் டிசைன்லயே சாபம் இல்ல. அவர் சாபமா சொல்ற எல்லா விஷயமும் ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு எனக்கு ஆசீர்வாதமா தான் இருக்கும். அது நம்ம புரிஞ்சுக்கிறது கஷ்டம். எப்படிங்க சொல்றீங்க? இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்போ ஆண்டவர் பார்த்து ஆபிரகாமை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார், சாரி ஆதாமை பார்த்து சொன்னாரு, நீ சாகவே சாவாய். அந்த மரணம் ஆசீர்வாதங்கிறீங்களா சாபங்கிறீங்களா? ஒருவேளை மனுஷன் அந்த நன்மை தீமை அறிந்த கனியை சாப்பிட்டுட்டு சாகாம ஜீவனோடு கூட இருந்தானா அவன் பிசாசா மாறிடுவான். தீமையோட என்னன்னைக்கு உயிரோட இருந்தா அவன் பேர் என்னது? பிசாசு. அவனை மனம் திரும்பணும்னா அவனுக்கு மரணம்ங்கிறத ஒரு டெஸ்டினேஷன் வச்சாரு. இப்ப கூட பாருங்க, எதுக்குள்ள நீங்களும் ரட்சிக்கப்படணும்? மரணத்துக்குள்ள ரட்சிக்கப்படணும், மரணத்துக்குள்ள ஞானஸ்நானம் எடுக்கணும். இந்த மரணம் தான் டெஸ்டினேஷன். பாவம் செய்யாம இருக்கும் போது மரணம் கிடையாது, மரணம் சாபமா இருக்கு. ஆனா பாவம் செஞ்சிட்டீங்களா, அந்த மரணம் தான் நமக்கு மிகப்பெரியதான ஒரு டெஸ்டினேஷன். இப்ப நீங்க மரணமே இல்ல, ஒரு ஆள்கிட்ட போய் சுவிசேஷம் சொல்றீங்க, என்ன சொல்லுவீங்க? இயேசுவை ஏத்துக்கோப்பா, உன் பாவம் மன்னிக்கப்படும், மன்னிக்கப்பட்டு பரலோகத்துக்கு போவே, அதான் மரணமே இல்லையே. நரகத்துக்கு போவே, அதான் மரணமே இல்லையே. எங்கேயுமே போக மாட்டோமே, அப்புறம் எதுக்கு ரட்சிக்கப்பட போற? நீ சாவறதுக்குள்ள அதான் சாவே இல்லையே. அப்ப அந்த மரணம் என்பது கர்த்தர் ஃபிக்ஸ் பண்றது. 2வது சொல்வாரு, நெத்தி வேர்வை நிலத்துல விழும், நீ விழுந்து சாப்பிடுவ, அந்த வேர்வையில சாப்பிடுவ. நிறைய பேர் அதை சாபம்ங்கிறாங்க. கர்த்தர் ஏன் அதை சொன்னார்னா, இப்ப நீ பாவம் செஞ்சுட்ட, இனிமேட்டு உன் உடம்புல வந்து வியாதி வரும், பலகீனம் வரும். நீ வாழ்ற வரைக்கும் வியாதி இல்லாம வாழ்றதுக்கு அந்த உழைப்பு வேர்வை தான் நல்லது. நீ அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோ, அது உனக்கு நல்லது. இப்ப பாருங்க, நம்மால அத்தனை பேருடைய மைண்ட் செட் என்ன? வேர்வை இல்லாம வேலை பார்க்கணும், ஒயிட் காலர் ஜாப். ஏசியில போய் உட்காந்து வேலை பார்க்கணும், ஃபேனுக்கு கீழே வேலை பார்க்கணும். கரெக்ட். எல்லாம் வேலை பார்த்துட்டு 40 வயசுக்கு மேல டாக்டர்கிட்ட போனோம்னா டாக்டர் சொல்றாரு, நல்ல வேர்க்க விறுவிறுக்க வாக்கிங் போங்க, நல்ல வேர்க்கட்ட உடம்பு, நல்லா வாக்கிங் போங்க. இவன் வேலையை தனியாவும் வாக்கிங்க தனியாவும் செய்யறான். கர்த்தர் சொல்றாரு, 2ஐயும் சேர்த்தே செஞ்சிருன்னு சொன்னார். அவ்வளவுதான். நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த டெக்னாலஜிலாம் வரதுக்கு முன்னாடி நல்ல வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. 70-80 வயசு வரைக்கும் சுகர் கிடையாது, பிபி கிடையாது, எது கிடையாது. நேத்து ஒருத்தர், நாங்க ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி ஒருத்தர் கிட்ட போனோம், இதுல களக்காடு ஒரு இடத்துக்கு போனோம். அந்த ஐயாவை பார்த்தோம், 70 வயசு அந்த ஐயாவுக்கு, முடி நிறைக்கவே இல்லை இன்னும் ஒண்ணு கூட. நாங்க பார்த்தோம் நேரடியா. அவருக்கு 10 பிள்ளையோ 11 பிள்ளையோ இருக்கு. ஆனா அவர் பேர் யாக்கோபு. நிஜமே அவர் பேர் யாக்கோபு. மனுஷன் அவர் பையனை விட அவர் எங்க இருக்காரு? அவர் பையனுக்கு முடியெல்லாம் கொட்டிருச்சு, அவர் நல்லா இருக்கிறாரு, ஆள் சூப்பரா இருக்கிறாரு. எதுக்கு சொல்றேன்? அந்த காலத்துல பாருங்க, அவர் சொல்றாரு, நல்லா வயக்காட்டுல போய் வேலை பார்ப்பாராம், 6 பேக் கேட்காமே இருக்கு. நம்ம ஆள் அத்தனை பேருக்கு ஒரே பேக்கா இருக்கு. பாத்திருக்கீங்களா? இப்போ நமக்கெல்லாம் ஒரே பேக் தான், கழுத்துல இருந்து வயிறு ஃபுல்லா ஒரே பேக்கா இருக்கு. அவருக்கு 6 பேக் தானா இருக்கு, தானாவே இருக்கு, சும்மாவே இருக்கு. ஏன்? ஆண்டவர் சொன்னாரு, வேர்வையோட கூட உன் வாழ்க்கை இருக்கட்டும், சூப்பரா இருக்கும், ஃபர்ஸ்ட் கிளாஸா. அதே மாதிரிதான் ஏவாளுக்கு சொன்னாரு, பிள்ளை பெறும்போது உன் வியாதி என்ன செய்வ? பெருக பண்ணுவேன் சொன்னாரு. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, பிரசவ வலி வருது, ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா முதல் கேள்வி என்ன கேட்கறாங்க? வலி வந்துருச்சா அப்படின்னு கேட்கறாங்க. உண்மையான வலியா அப்படின்னு பாக்குறாங்க. வலி வந்தாதான் ஹாஸ்பிட்டல்லே அட்மிஷன் போடுவாங்க. நீங்க வேணா சும்மா சொல்லி பாருங்க, நாளைக்கு நாளன்னைக்கு வரா மாதிரி இருக்கும், நான் இன்னைக்கு வந்துருட்டானா அவங்க சொல்லுவாங்க, நீ போயிட்டு நாளன்னைக்கு வாம்பாங்க. எதுக்கு இப்பயே வரீங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்த வலி பெரிய பெனிஃபிட். உங்களுக்கு சைக்காலஜிக்கலி சொல்றேன், டாக்டர் சொன்னது சொல்றேன். இந்த பிரசவ வலி இருக்குல்ல, அந்த வலியை ஃபேஸ் பண்ற பெண்ணுக்கு
ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் ஃபேமிலியில வர எல்லா ப்ராப்ளத்தையும் ஃபேஸ் பண்ற அளவுக்கு சைக்காலஜிக்கலி ரெடி ஆயிடுமா. அதனாலதான் அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் குடும்பத்துல பெரிய பிரிவினை வராம இருந்துச்சு. எப்ப சிசேரியன் வந்துச்சோ பிரிவினையும் வந்துருச்சு, டிவோர்ஸ் அதிகமாயிருச்சு. காரணம் எதையும் தாங்க முடியற மனப்பக்குவமே இல்லையாமா. டாக்டர் சொல்றாங்க, நான் சொல்லல. கர்த்தர் எதை சொன்னாலும் அவருக்கு பின்னாடி ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். ஆண்டவருக்கு சபிக்கவே தெரியாது. அவர் ஒரு சாபமா சொல்ற மாதிரி இருக்கும், அதுக்கு பின்னாடி நமக்கு தான் ஆசீர்வாதம் இருக்கும். ஏன்னா அவர் தகப்பன். அவரால் உங்களை என்னையும் மீட்கத்தான் முடியுமே ஒழிய உங்களை என்னை அழிக்கணும்னு ஒரு நாளும் அவர் நினைக்கவே மாட்டார். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னார் 40 வருஷம் சுத்தி வான்னு சொன்னார். இவன் நினைச்சுக்கிட்டான் ஏதோ நம்மளை சுத்த சொல்றாரு போலன்னு. சுத்தி வரும்போது நீங்க பாருங்க, நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல இருக்கும் 3ஆம் அதிகாரத்துல தேவன் 1வது வசனத்துல இருந்து இருக்கும், தேவன் விட்டு வைத்த ஜாதிகள் என்னவெனில், அப்படிதான் இருக்கு. கானான் தேசத்தில் நடந்த சகல யுத்தங்களையும் அறியாதிருந்த இஸ்ரவேல் அனைவரையும் சோதிப்பதற்காகவும் யுத்தத்துக்கு பழக்குவிப்பதற்காகவும் கர்த்தர் விட்டு வைத்த ஜாதி என்னவெனில் பெலிஸ்தரின் 5 அதிபதிகளும் கானானியரும். அப்படிதானே இருக்குது, சகல கானானியரும். இதுல நல்லா கவனிச்சு பாத்தீங்களா, அவன் எந்த ராட்சதனை பார்த்து பயந்தானோ அந்த ராட்சதன் இருக்க மாட்டான். இதுல இந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா அந்த ராட்சசர் இருக்க மாட்டாங்க. அதோட அர்த்தம் என்னன்னா, இவன் 40 வருஷம் சுத்தி வரதுக்குள்ள அவன் யாரை பார்த்து பயந்தானோ அவனை தூக்கிட்டார், அங்க இருந்து ரிமூவ் பண்ணிட்டார் அந்த இடத்துல இருந்து. அதுக்கு தான் சுத்தி வர சொன்னாரு. அதோட கூட பயந்த சந்ததியும் தூக்கிட்டார். இப்போ உள்ளுக்குள்ள வர்றது யார் வரா? பயம் இல்லாத ஃப்ரெஷ் சந்ததி. அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? நான் கொடுக்கிற தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம், சந்தோஷமான தேசம். அதுல பயந்து பயந்து நீ வாழக்கூடாது, பயம் இல்லாம சந்தோஷமா வாழணும். இதுக்கு பின்னாடி தான் 40 வருஷம் இருக்குது. கர்த்தர் செய்யற ஒவ்வொன்றுக்கு பின்னாடியும் உங்களுக்கும் எனக்கும் நன்மை தான் இருக்குமே ஒழிய தீமை என்பது இருக்கவே இருக்காது. ஏனால் தேவனால் தீமை செய்ய முடியாது. அவர் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். அவருடைய டிசைன்லயே தீமை கிடையாது. அவர் எதை நடத்தினாலும் அதுக்கு பின்னாடி நன்மை தான் இருக்கும். சுத்தி வான்னு சொன்னா நன்மை தான் இருக்கும். எங்க தூக்கி நெருப்புல போட்டாலும் அதுல நன்மை தான் இருக்கும். சிங்கக்கபில போட்டாலும் நன்மை தான் இருக்கும். ஏன் நான் கண்டுபிடிச்சது, கர்த்தரால் தீமையை செய்ய முடியாது. ஏன்னா அவர் டிசைன்ல கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்களேன். இவனை எகிப்துல போய் பிக்ஸ் பண்றாரு எல்லைய. இப்ப சொல்றாரு, அந்த நைல் நதிக்கு வரைக்கும் போயிட்டு வந்தியா ஆண்டவரே, நான் பஞ்சத்துல தெரியாம போயிட்டேன், அந்த இடத்தையும் வச்சுக்கோ, அதுவும் எல்லையாக இருக்கட்டும். நான் தெரியாம செஞ்ச சில தப்புகளை கூட அதை மாத்தி மீண்டும் அதை ஆசீர்வாதமாக்கி என்னை கொண்டு போய் மறுபடி நிறுத்துவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அந்த தேவன் உனக்கும் எனக்கும் வகுக்கிற வல்லை. பல நேரத்தில் நம்ம சொல்றோம்ல, நடுவில் கொஞ்ச நாள் இப்படி வீணா போச்சுங்க, கொஞ்ச நாள் அப்படி ஆகி போச்சு, அது மட்டும் இருந்ததா? ஆண்டவர் சொல்றாரு, கவலைப்படாத, அதையும் ஒரு நாள் மாத்தி ஆசீர்வாதமாய் கொடுப்பதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அதுக்கு பெரிய சான்று ஆபிரகாம் தான். எகிப்தின் நதி துவக்கி அவன் எகிப்துக்கு போனது போகக்கூடாத இடம் தான். அந்த இடத்தையும் கர்த்தர் கையில கொடுத்து விட்டார். பல நேரத்தில் தெரியாம சில தப்பு செஞ்சிருப்போம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஆண்டவர் உங்களை சில காரியங்களுக்கு அழைச்சிருப்பாரு, நீங்க வந்திருக்க மாட்டீங்க, அதுக்கு ஒரு 2-3 வருஷம் வேஸ்ட் ஆயிருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, அது நீ தெரியாம செஞ்சது, அந்த 2-3 வருஷத்தையும் பின் நாட்களிலே உனக்கு ஆசீர்வாதமாக்கி மாத்தி உன் வாழ்க்கையை எடுக்கும் போது அதில் நஷ்டம் என்பதே இல்லாதபடிக்கு நான் மாத்தி கொடுத்துருவேன். அல்லேலூயா. இதான் கர்த்தர் கொடுத்த மிக முக்கியமான ஆசீர்வாதம். இதைத்தான் ஆண்டவர் சொன்னாரு, எழுந்து நட. ஆண்டவர் சொன்னா தைரியமா போங்க. கர்த்தர் உங்களுக்கு அந்த கிரியை ரொம்ப முக்கியம். ஆண்டவர் சொல்ற பாதையில போயிட்டே இருங்க. ஆனா ஒவ்வொரு ஸ்டெப்பையும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாத்துகிற தேவன் ஒருவர் உங்களோடு கூட இருக்கிறார். எல்லாத்தையும் கொடுப்பார். எல்லாத்தையும் நான் சொல்றது, அவர் உங்களுக்கு வாக்கு பண்ணின எல்லாத்தையும் கொடுப்பார். ஒன்று கூட வீணா போகாது. நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க, நடுவில் அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு, கொஞ்சம் அந்த மாதிரி ஆயிட்ட. ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, இந்த மாதிரி அவர் கல்யாணம் பண்ணும்போது ஆண்டவரை கேட்காம கல்யாணம் பண்ணிட்டார். கல்யாணம் பண்ணி நான் பிலீவரை பண்ணிட்டார். நான் பிலீவரை பண்ணி அப்புறம் அந்த அம்மா எப்படி ஒரு நல்ல அம்மான்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இவர் பாஸ்டர் பாய் போட்டுக்கிட்டே போவார். வீட்டு கூட்டம் அவருக்கு ஃபர்ஸ்ட் வீட்டில் தான் சர்ச்ச ஆரம்பிச்சார். பாய் போட்டுக்கிட்டே போவாராம். திரும்பி பார்த்தா அந்த அம்மா சுருட்டிக்கிட்டே வருமா. நடந்த சம்பவம். அந்த அம்மா வீட்டில் சுருட்டிகிட்டே வருமா. ஏன் சுருட்டுறேன்னா, நீ ஏன் போட்ட அப்படிங்கிறது. உடனே இவர் சொல்லுவாங்க, மீட்டிங் நடத்துறதுக்காக. மீட்டிங் நடத்தக்கூடாது அப்படிமா. அந்த மாதிரி ஒரு அம்மா எல்லாத்துக்கும் அகைன்ஸ்ட், டெட் அகைன்ஸ்ட். அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் ஜோம் பண்ணி என்ன பண்றதுனே தெரியலையா, பயங்கரமா ஊழியத்துக்கு அகைன்ஸ்டா இருக்கு. அந்த அம்மா அங்க பயங்கர பிரச்சனை பண்ண இவர் ஆண்டவர்கிட்ட போய் அழுவாராம். இவர் அழுவ கத்த கன்சோல் பண்ணுவாராம். ஆனா ஊழியம் வளருது. ஊழியம் என்ன செய்யுது? வளருது. இது இவருக்கு புரியவே மாட்டேங்குது. ஊழியம் நல்லா வளருது, ஜனங்க வராங்க,
அவன் வந்து சாட்சி சொல்றான், எங்க குடும்பத்துல உங்களால தான் பாஸ்டர் சமாதானம், வீட்டுக்கு போனா சண்டை. இவர் சொல்றாரா, எல்லார் குடும்பத்திலயும் ஆசீர்வாதம் இருக்காண்டவரே, எல்லார் குடும்பத்திலயும் சமாதானம் இருக்காண்டவரே, என் குடும்பத்துல ஏன் இப்படி நடக்குது அப்படின்னா, பல நாட்கள்கிட்ட ஆண்டவர்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் இருக்கு. நீங்க போய் கேட்ட உடனே வானத்துல இருந்து ஒரு சத்தம் உண்டாக்கி நீ என்னுடைய நேசகுமாரன்லாம் சொல்ல மாட்டார், அப்படியே விட்டுருவார். இந்த வசனம் சொல்லும், நோவாவையும் பேழையும் கர்த்தர் நினைத்தருளினார் அப்படின்னு இருக்கும். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாரு? மறந்துட்டாருன்னு அர்த்தம். நோவாவையும் பேழையும் கர்த்தர், அதுக்கு முன்னாடி கர்த்தர் அது என்ன பண்ணிட்டாரு? மறந்துட்டாரு. எவ்வளவு நாள் தெரியுமா? 1 வருஷம். பேழைக்குள்ள இவனை விட்டு மிருகத்தோட ஏத்தி சாப்பாடையும் கொடுத்து லாக் பண்ணி தண்ணி மேல விட்டாரு. 1 வருஷம் நினைக்கலையாமா. யோசித்து பாருங்க அவன் எப்படி இருந்திருப்பான்னு. 1 வருஷம் ஃபுல்லா மிருகத்தோட வாழணும், அது கூட பரவாயில்ல, மனைவியோட இருக்கணும் ஒரே ரூம்குள்ள. 1 வருஷம் வீட்டை விட்டு வெளியே போகாம மனைவியோட இருக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா உங்களுக்கு? நிஜமா தான். அதனால தான் ஆண்டவரே டைம் ஃபிக்ஸ் பண்ணது. மனுஷனுக்கு எப்படி ஃபிக்ஸ் பண்ணாருன்னா, காலையில் பண்ணை வீட்டுக்கு புறப்படுவான், அவன் சாயங்காலம் திரும்புவான். 104 சங்கீதத்தில் சொல்லுவாரு. ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடையாதுன்ட்டார் அப்பவே. நோ ஒர்க் ஃப்ரம் ஹோம். நீ ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருந்த செத்த. இப்ப பாருங்க, கொரோனா நேரத்தில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்துச்சு இல்ல, சைனால அந்த பீரியட்ல தான் மோர் டைவர்ஸ் இருக்கு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பாருங்க. கர்த்தர் ஃபிக்ஸ் பண்ணும்போதே சொல்லிட்டாரு, மகனே உனக்கு நோ ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஒர்க் வந்து அவுட் ஆஃப் ஹோம் தான். வீட்டுக்குள்ள இருந்தீங்கன்னா நீ தீர்ந்த. கர்த்தர் அப்பவே ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. அதுல பெரிய கொடுமை யாருன்னா நோவாக்கு தான். ரூம்குள்ள போட்டு 1 வருஷம் அந்த அம்மாவோட மேல விட்டாரு. எப்படி இருக்கும் பாருங்க. கீழே மிருகம், கீழே போனா அந்த மிருகம், மேல வந்தா இப்படி ரெண்டுத்தோடைய வாழ்க்கை வாழ்ந்துட்டே இருக்காரு 1 வருஷமா. வசனம் சொல்லுது, கர்த்தர் நோவாவையும் பேழையையும் நினைத்தருளினார் அப்படின்னு. 1 வருஷம் மறந்துட்டாரு. அந்த மாதிரி சில நேரத்தில் நம்ம கேட்கும் போது கர்த்தர் ஒன்றும் பதிலே சொல்ல மாட்டார். இந்த ஊழியக்காரரும் ஆண்டவர்கிட்ட பார்க்குறாரு, பார்த்தா சர்ச்சுக்கு இடம் வாங்குறாரு. நான் பாச ஜஸ்டின்னு சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன், நடந்த சம்பவம். அவர் வந்து இடம் வாங்குறாரு, இடம் வாங்கி சர்ச்சு கட்டுறாரு. ஆனால் இங்கே பிரச்சனை தலை விரிச்சு ஆடுது. அந்த அம்மா இவர் ஏதாவது ஒன்று இடம் வாங்கும் போது, இன்னையோட உனக்கு எனக்கு டைவோர்ஸ்ங்குமா, ஆண்டவரே அப்படின்னு பாராம். ஆனால் போகவும் போகாது. அது ஒரு பெரிய கிருபை தான் வச்சுக்கோங்களேன். அது ஒரு பெரிய கிருபை. அந்த போன சர்வீஸில் இப்போ சொல்லிட்டு வந்தேன், இந்த சிங்க கெபியில தானியல் இருந்த மாதிரி தான் இல்லையா? ஆண்டவர் என்ன பண்ணிட்டாராம், தானியலுக்கு சிங்க கெபியில போட்டு சிங்கத்தின் வாயை என்ன பண்ணிட்டாராம், கட்டிட்டாராம். நான் போன சர்வீஸ்ல சொல்லிட்டு இருந்தேன். கூட வந்தவங்க, என் கூட வந்தவங்க யாரும் கோச்சிக்காதீங்க, அண்ணன் ஒரே இடத்துல எல்லா மெசேஜும் கொடுக்குறாருன்னு நினச்சிக்காதீங்க. இல்லை எங்களுக்கு யூஸ் ஆகுது, அதனால தான் சொல்கிறேன். சிங்க கெபியில தானியலை போட்டு சிங்கத்தின் வாயை கட்டிட்டாராம். இந்த கற்ற தூதன் தானியலை தூக்கி வெளியே விட்டு போயிருக்கலாமா இல்லையா? இல்லையா? சிங்கத்தின் வாயை கட்டுற அளவுக்கு இருக்கிறவன் தானியல் தூக்கி என்ன பண்ணிடலாம், வெளியே தூக்கி விட்டுட்டு காலைல ராஜா வருவார் தானியல் அது வரைக்கும் உட்காந்துருன்னு சொல்லலாம். அதுவும் பெரிய மிராக்கிள் தானே. ஆனா சிங்கத்தின் வாயையும் கட்டிட்டான், தானியலையும் உள்ளேயும் விட்டுட்டான், தூதன் போயிட்டான். இப்போ சிங்கம் எப்படி இருக்கும் பாருங்க. அது நல்ல சிங்கம் இல்ல. நல்ல சிங்கம் எங்க இருக்குதுன்னா, எருசலேம்ல இருந்துச்சு ஒரு சிங்கம். கழுதையும் அடிச்சுட்டு தீர்க்கதரிசியும் அடிச்சுட்டு அது சாப்பிடாம பக்கத்திலே நின்றுகிட்டு இருந்துச்சான். அது நல்ல சிங்கம். ஆனா இந்த சிங்கம் அப்படி இல்லை, சாப்பிட்ரும் போல. அதனால தான் தூதன் என்ன பண்ணிட்டான், வாயும் கட்டிட்டான், பக்கத்துலயும் உட்கார வச்சுட்டான். இப்போ அந்த சிங்கம் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும். எப்படி பார்க்கும் தெரியுமா? டபுள் மடங்கு கோவத்துல பார்க்கும். ஏன்னா நல்ல சாப்பாடு முன்னாடி இருக்கு, சாப்பிடவும் முடியல, வாயும் கட்டியாச்சு. இப்படி எப்படி இருக்கும் பாருங்க. சில நேரத்தில் நல்ல ஸ்வீட்டை கொண்டு வச்சுட்டு சுகர் இருக்கிறவங்க முன்னாடி வச்சிருவாங்க, கூட மனைவியும் உட்கார வச்சிருவாங்க. எடுக்க போனா அந்த அம்மா வேணாம்பா கைய வைக்காதீங்க. அந்த மாதிரி சிங்கத்துக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்காப்ல யாரு? தானியல் உட்கார்ந்துருக்காப்ல. இப்ப தானியல் சிங்கத்தை நேருக்கு நேர் பார்க்கவும் மாட்டாரு, ஏன்னா சிங்கம் முறைக்கும். தப்பிச்சுட்டு நினைக்கிறியான்னு நான் யோசித்தேன், ஏன் இந்த தானியல் தூக்கி வெளியே விடக்கூடாது? இப்ப தானியல் யோசிப்பாப்ல, ஆண்டவரே இந்த சிங்கத்திட்டு எப்ப என்ன காப்பாத்துவீங்க? ஒரு நாள் ராஜா வந்து மேல இருந்து டோர் திறப்பாரு, அது வரைக்கும் நீ இங்க தான் இருக்கணும். அந்த மாதிரி தான் அநேகரை கர்த்தர் சிங்கத்தோடு கூட வைத்திருக்கிறார். அந்த சிங்கம் வாய் கட்டப்பட்டு உங்களோடு கூட தான் இருக்கும், அது முடிவு பரியந்தம் உங்க கூட தான் இருக்கும். எப்போ வரைக்கும் இருக்கும் என்றால், ராஜா மேல வந்து டோரை திறக்கிற வரைக்கும் உங்க கூடயே தான் இருக்கும். இந்த கைத்தட்டு நாள்லாம் யாரு? எப்படி ஃபீல் பண்ணி தட்டுறான் பாருங்க. ஆமாங்க. என்ன ஒரே ஒரு உத்தரவாதம், அந்த சிங்கம் உங்களை கடிக்காது, ஆனா முறைக்கும், உரும்போம், எல்லாம் செய்யும். நீங்க நேருக்கு நேரம் பார்க்க முடியாது. பாத்தீங்கன்னா என்ன பாக்குறேன்னு கேட்கும்.
ஆனா அது கூட தான் நீங்க இருக்கணும். நீங்களும் கேட்கலாம், ஆண்டவரை என்னை தூக்கி கொஞ்சம் மேலே விடுங்கப்பா. முடியாது, நோ சான்ஸ். எப்போ வரைக்கும்? நான் வர வரைக்கும், ராஜா மேலேருந்து வர வரைக்கும். இப்படி பல நேரத்தில் ஆண்டவர் மறந்துடுவார் நம்மளை உள்ள விட்டு. அப்படி நோவாவை என்ன பண்ணிட்டாராம்? மறந்துட்டாராம். அந்த மாதிரி சில நேரங்களில் கர்த்தர் நம்முடைய காரியங்களை குறித்து மறந்துடுவார். அப்படி எனக்கும் சில நேரங்கள் அப்படி நடந்துருச்சு. இப்போ ஒரு நாள் வரும், கர்த்தர் நினைவு கூறுவார், எல்லாத்தையும் நினைவு கூறுவார், மீண்டுமாக சரி பண்ணி எல்லாத்தையும் கொண்டு வந்து ஆண்டவர் கொடுப்பார். 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை விட்டுட்டாரு. ஆனால் கர்த்தர் திருப்பி கொண்டு வரும் பொழுது அது அத்தனையும் உங்களுக்கு ஆசீர்வாதமாகத்தான் இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் நடத்துற பாதையை குறித்து கவலைப்படாதீங்க. அது சாபமா முடியாது, அது ஆசீர்வாதமாகத்தான் முடியும். அது முடிவு பரியந்தம் கர்த்தர் அப்படித்தான் நடத்துவார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.